ஓகேன்பா. இன்றைக்கி கட்டுறப்பாரு தான் 1 மணி நேரம் இருக்குது. காலையில் போய் அறுத்துட்டு வந்துட்டான் மாப்பிள்ள. இப்போ 1 மணி நேரம் இருக்குது. இப்போ அதுக்கு தான் கிளம்புறான். நம்ம ஃப்ரீயாகிறோம், ஒரு வீடியோ எடுத்துக்குவோம். போகலாம். நான் பைக்கில் வரேன். அது இருக்கட்டும், அது ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே வெட்டி விடுவோம் அவனை. கரெக்டாக ரோட்டை போடனா ரோட்டை பிடிச்சிட்டு போகுது. ஓகேன்பா, ஒரு வழியாக வந்துட்டோம். போயிட்டே சொல்லிடு, பொறுமையாக போ. இந்த பக்கம் ஏறிப்போ. ஓகேன்பா, ஒரு வழியாக சைக்கிள் பக்கமாக வந்துட்டோம். தடம் தான் கொஞ்சம் சுகராக இருக்குது. கட்டுற பாரு, இறக்கிட்டு போ. இல்லைண்ணா, மிஷின் அகலமாக இருக்குதுல்ல, அதுக்கு தான். இந்த கொட்டாய் கரெக்டாக சுகராக இருக்குது, அதுதான் பிரச்சனை. மிஷின் இப்படிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்டா. பரப்பு ஏறுமான்னு தெரில. சரி சரி. ஒரு சுற்று அறுப்பு போடுறது தான் ப்ரோ கஷ்டம். அப்புறம் அறுப்பு போட்டுக்கிட்டா எல்லாம் ஈஸி. டயர் கொஞ்சம் வெயிட் ஏற்றினா பரவாயில்ல, வெயிட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுங்காட்டி அந்த பூண்டு மாட்டிக்கிட்டான், பூண்டு எடுத்து ஒன்றுங்கிறான். மாப்பிள்ளை மேலே வேற பூண்டு பட்டு விட்டது. எல்லாம் உள்ளே போடு. சரி, டேய் முட்டுக்கெல்லாம் இது இல்லை, வரப்பு தான். அது வரப்புக்கு உள்ள இருக்குது. அவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் நீட்டாக அறுத்துவிடு, பொறுமையாக இருந்தாலும் நீட்டாக அறுத்துவிடு.
விட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டணும். கிடைச்சிருச்சேன்னு விட்டு திருப்பக்கூடாதுல்ல, அப்புறம் மூடிட்டு உள்ள ஓட்டான்டுவாங்க. நம்ம பக்கத்து காட்டுக்காரங்களாம் பேச மாட்டாங்களாம். நான் காட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு சரி நான் கொஞ்சம் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு. இவன் மாப்பிள்ளை உள்ளே விட்டுக்கிட்டு தாம்பு கட்டினா காட்டுக்காரங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி போட்டுக்கா. இந்த ரயிலில் தட்டி எப்படியெல்லாம் படுக்கணுமோ அப்படியெல்லாம் படுத்துருக்கு. அது ஒரு உதாரணம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக படுத்து கிடக்குது. நம்ப சுத்தமாக படுத்துக்கிச்சு. எந்த வாட்டத்தில் போட்டு அறுக்கிறதுனே தெரியல. ஏமாப்பெல்லாம் வாரத்தில் ஒரு சீட்டு இப்படி மாட்டிக்குது. பரவாயில்லைங்கய்யா. டைம் போகிறதெல்லாம் பம்பு கீழே இறங்கி பிடிக்கணும். ஆனால் இடம் தூக்கிட்டே வரும். அதுக்கு இடம் இவ்வளோ கட்டுருக்கும். அது பம்பு இன்னும் இறங்குற மாதிரி பண்ணணும். காட்டா எத்தனை ஆர்பிஎம்ல ஓடுதுன்னு காட்டணும்டா. லோ தட்டு எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. லோ பஸ்ஸில் ஓடிட்டு கிடப்போம். ரொம்ப படுத்துக்கிச்சு பட்டு. இந்த காட்டுக்காரக்கா போன வாரத்தில் அறுத்துறோமா நான் செலவு கம்மியாக அறுத்துறப்பா நான் என்னப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு. நாம் என்ன பண்ணுறது அதுக்கு? நாம் இப்படி ஓட்டணும்னா இருக்குது. இதே தட்டு நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக பிடிச்சி ஓட்டலாங்க, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு. இந்த வருஷம் தட்டு ஃபீல்டு கம்மி தான் ப்ரோ. எங்கேயுமே தட்டு வளரல. இதெல்லாம் மும்பட்டமாக வேச்சு தட்டு, அதனால் இதான் கொஞ்சம் வளருது. இல்லைன்னா வச்சுக்காங்க தட்டே இல்லை. மூணு சுற்று அறுத்து வச்சு ஒரு 4 சுற்று இருக்குது. இந்த அறுத்தா வேலை முடிஞ்சுது. ஏன் ப்ரோ ஸ்லோவாக போகுதுன்னு கேட்காதீங்க. தட்டோட பலத்தை எவ்வளோ தெரியுமா? கரெக்டாக 3 இன்ச்சு விட்டா இருக்குது ப்ரோ. 2.5 to 3 இன்ச்சு. இதே வந்து பெட்டு வந்து கீழே உறஞ்சிக்கிட்டு தான் போகுது. தூக்கி பிடிச்சா இருக்கலாம், அல்லையில் உறஞ்சிக்கிட்டு தான் போகுது. மிஷினில் இருக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா
2.5 to 3 இன்ச்சு. அதுக்கு கீழே வந்து மட்டமாக எடுக்கிறதுங்கிறது என் மிஷின் எடுக்கும் மிஷின் எடுக்குங்கிறங்க அதெல்லாம் போய் நான் ஏன்னா ஓட்டிக்கிட்டு தான் ஓடி இருக்குது. அவள் தான் எடுக்குது 2.5 to 3 இன்ச்சு. அதிகபட்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அடியில் மண்ணுக்குது அந்த பட்டை இறங்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சுக்குள்ளேயே அடங்குது. தலைவரெலாம் அறுத்துட்டான்ல வரும்போது ஒன்றால் எப்படி சொல்கிறது கட்டர்பார் எந்த அளவுக்கு கட்டர்பார் ஆடாது ரிவேர்ஸ் வர முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக வந்துடலாம் ப்ரோ. ஏன்னா ஃப்ரெண்டில் தான் முள்ள போகிறோம். பேக்கை வந்து எந்தளவுக்கு வேகமாக போகணுமோ அந்தளவுக்கு சல்லுன்னு வேகமாக எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு பேக்கும் கடக்கு முடக்குன்னு உருட்டிக்கிட்டோம்னா வச்சுக்காங்க காட்டுக்காரர் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் பேக்கெல்லாம் ஊற்றக்கூடாது. பேக் எந்தளவுக்கு ஸ்பீடாக எடுக்கணுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டால் தான் காட்டுக்காரன் கரெக்டாக ஓட்டி கொடுத்துட்டான்ப்பா அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு பேக்கும் வந்து போட்டுக்கிட்டு லோலியே போட்டுக்கிட்டு வேஸ்ட் போய் கட்டுற ஆடுது அப்படின்னு போட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதே வந்து பாத்தி காடாக இருந்தால் நம்ம வேறு வழியை ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பாத்தி காடு இல்லை, அதனால் ஓரளவுக்கு வேகமாக ஓட்டலாம்னு வச்சுக்காங்களேன். கட்டு எப்படி போகுது பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டை மடக்கி போட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா ஜாண்டியரில் வந்து கட்டர்பார் ரொம்ப கெட்டிருக்குது ப்ரோ. அதனால் வந்து ஜாண்டியரில் வந்து ஆளுங்க மேலே ரொம்ப புழுதி எடுக்குது. இதில் வந்து அந்தளவு புழுதி டேமேஜ் ஆகிறதில்ல. வேறு அஜித் மேலாம் போகிறதில்ல. எதாக இருந்தாலும் முன்னாடியே போய் ஏன்னா வண்டி லாங்காக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை எதுவும் ஆகிறதில்லன்னு வச்சுக்காங்களேன். கட்டர்பாரை பொறுத்த வரலாம் வந்து பிளேடு தான் ப்ரோ மெயினாக. பிளேடு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதோ தெரிக்காத இருக்குதோ அந்தளவுக்கு அறுப்பு நல்லா எடுக்குது. பிளேடு உடஞ்சி போய் மாற்றாத 1/2 பிளேடு 1/4 பிளேடு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக தட்டை வந்து அறுப்பு கிடைக்கிறதில்ல. அந்த தட்டை விட்டுட்டு வந்துடுது. ஒரு இவர் கட்டர்பாருக்காரர் சசி என்ன சொன்னார் 100 மணி நேரம் வரல ஓடுங்கிறாரு. நம்மளதுலாம் ஒரு 25-30 மணி நேரமே ஓடாது ப்ரோ. எல்லாம் கல்லுக்காடு. வெறும் மண்ணு காடாக இருந்தால் பிளேடு ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகாது. நம்மளது எல்லாமே வெங்கச்சாஞ்சல்லியா முடக்கான்னு ஏற்கனவே இப்பயே 2-3 பிளேடு கட் ஆகிடுச்சு. அதனால் கல்லுக்காட்டில் ஒன்றுமே பண்ண முடியல. வெறும் மண்ணு காடு களிமண் காடு அப்படியே இருந்துச்சுன்னா பிளேடு சட்டமே கட் ஆகாது, ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளது கல் பாறை எல்லாமே மாட்டுது. நாம் என்ன பண்ண முடியும்? இது ஓட்டி முடிச்சோடி கரெக்டாக இது பாருங்கள் வயலை பார்த்துக்காங்க. 1 2 3 4 5 இன்னும் ஒரு 3 சுற்று அவ்வளோதான். அந்த 3 சுற்று வந்துட்டால் வேலை முடிஞ்சிடும். மாப்பிள்ள ஐர் பேஸ் போட்டுக்கிட்டா இருப்பா சல்லுன்னு வரத்துக்கு வராம்பாரு. என்ன ஸ்பீடு வராம்பாரு. தட்டு எந்த அளவுக்கு அடம்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து கத்த விடுவோம். தட்டு அடம்பு இல்லைன்னா வச்சுக்காங்க டைம் தான் ஏற்றி விடும். அதே மாதிரி பேரிங்க்கு வந்து 2 நாளைக்கு ஒரு ஐட்டனாச்சும் கிரீஸ் அடிக்கிறோம். ஒருத்தர் அடிக்க தேவையில்ல, நாங்கள் வாரத்தில் ஒரு ஐட்டம் தான் அடிக்கிறோம்மாங்க. கிரீஸ் அடிச்சுக்கிற வரலாம் சேஃப்டி தான். எதுவுமே லோடு பிடிச்சி ஓடாது, எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஓடும். கிரீஸ் அடிக்காத விட்டுட்டோம்னா பேரிங்கெல்லாம் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும். இது கட்டர்பாரோட கிளட்சி பிளேடு ஸ்லீப் ஆகிறதுக்கு பார்க்கும். அதனால் நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கிரீஸ் அடித்து வச்சுருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் வேணால் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஏரியாவெலாம் கட்டர்பார் ஏதாவது ஓரளவுக்கு ஓடுதா, இதை போட்டிருக்கிறீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபீல்டு பரவாயில்லையா
இங்கே நம்ம சைடில் இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. ஏதோ போட்டதுக்கு ஒரு 20-30 மணி நேரம் ஓட்டுவோன்னு நினைக்கிறேன். பெருசாலாம் ஓட்ட முடியாது, போதும். அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆசைப்பட கிடையாது. நம்மக்கிட்டையும் பேலர் இருக்குது, நம்மக்கிட்டையும் ஒரு 20-30 மணி நேரம் ஓட்டுற மாதிரி கட்டுற போகிற ஃபீல்டு, அவ்வளோதான். இன்னைக்கு கட்டுற போகிற ஃபீல்டு ஒன்று தான் ப்ரோ, ஒன்றும் பெருசாக இல்லை. டெய்லியும் ஏதோ கட்டுற பாரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓட்டுறோம். அதிகமெல்லாம் ஓட கிடையாது, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆவரேஜாக போதும். இப்படியே ஒரு மாதத்துக்கு அடிச்சுனாவே ஒரு 25 மணி நேரம் ஓட்டிடலாம், கவலை இல்லை. ஃபினிஷிங் அந்த அளவுக்கு வருது. எங்களுடைய குட்டி ஃபீல்டு எப்படி மாதிரி நம்மளுடைய குட்டி ஃபீல்டு 1 2 3 4 5 6 7 ஆக மொத்தம் ஒரு 10 சுற்று போனால் பேலர் வேலை முடிஞ்சிடும். பேலர்னா அரை நேரத்துக்கு முடிஞ்சிடும். தட்டு பாருங்கள் ப்ரோ, இது எவ்வளோ அழுத்தி வச்சுருக்குன்னா இதில் பாருங்கள். நான் விரல வச்சு கட்டுற பாருங்கள், இந்த தட்டு நிற்கிதா சரியாக 2.5 இன்ச்சு நிற்கிது. இதே தட்டு இன்னும் கொஞ்சம் சைடு இறங்கி போகிற மாதிரி இருந்தால் இன்னொரு 1/2 இன்ச்சு பிடிச்சா இருக்கும். 2.5 இன்ச்சு விட்டா ஆளுங்களே இன்றைக்கி வந்து 2 இன்ச்சு விட்டு தான் இருக்கிறாங்க. சொந்த காட்டுக்காரராக இருந்தால் வேணால் 1 இன்ச்சு பிடிச்சா இருப்பாங்க. இந்தளவுக்கு தட்டை இந்தளவுக்கு அறுக்கிறதே பெரிய விஷயம். எனிவே அடுத்தாச்சு, இன்னொரு 2 சுற்று அறுத்துட்டா வேலை முடிஞ்சு போயிருந்தா இன்னைக்கு ஃபீல்டு ஓவர். காட்டுக்காரக்கா அதுங்காட்டியும் கொஞ்சம் மாட்டுக்கு தட்டை எடுத்துகிட்டு போகலான்னு தட்டை எடுத்துகிட்டு போகுது. மாப்பிள்ளை என்ன பண்ணுறது தெரியுமா, இங்கேருந்து செகண்ட் கியரில் போகிறது, அவுட்டில் போய் கியரை மாற்றிக்கிறது. எனக்கு வேணுங்கிற அளவு எந்தெந்த கியர் மாற்றணுமோ மாற்றிக்கிட மாப்பிள்ள, உன் இஷ்டம். கிரீப்பர் ஃபஸ்ட்டு வரலாம் போட்டா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. காட்டுக்காரர் தான் பணம் கொடுக்கணும். எடுத்துச்சுன்னா பரவாயில்ல ப்ரோ, ஆனால் கீரை குறைக்கிற அளவுக்கு நல்ல ஒர்த்து ப்ரோ. எந்த அளவுக்கு பட்டுக்கு தட்டாக இருந்தாலும் அந்த ரீலரை சுற்று வாங்கி எடுத்துருது. பட்டுக்கு கொஞ்சம் ரீலர் வண்டி வேகமாக போயிட்டு என்ன பண்ணுதுன்னா ரெயிலர் வந்து அந்தளவுக்கு வேகமாக சுற்ற மாட்டேங்குது. இதே வந்து இந்த எம்எஸ் பிடிஓ விட்ருக்குறாங்க பார்த்தீங்களா, அது வேணால் கீருக்கு தகுந்த மாதிரி வேகமாக பிடிஓ சுட்டோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் வந்து எக்கனாமிக்கெலாம் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க, மிஷின் ஆழ்ந்து போயிடும். 540 போதுமான ஸ்பீடு அப்படின்னு வந்து மிஷின் போட்ட இடத்துல சொல்லிட்டாரு. 540 நல்லா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது ப்ரோ. இன்னும் எக்கனாமிக் போட்டால் இன்னும் எவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும் நீங்களே நினச்சி போகிறேன். ஆனால் பிளேடு செட்டை சீக்கிரம் போயிடும், அது வேணால் கேரண்டியாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்னு பாரு. இதுக்கே 10-12 மணி நேரத்துலேயே இவ்வளோ பிளேடு சட்டம் போயிடுச்சு. பிளேடு சட்டம் அடிக்கிறது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதை எப்படி கழட்டி மாத்திரம்னு வீடியோ போடுறோம். போ அதே மாதிரி இதில் என்ன ஒரு சின்ன வேலைன்னா, 1 மணி நேரம் ஓட்டினாலும் சரி, அரை மணி நேரம் ஓட்டினாலும் சரி, கட்டரபாரில் அங்கங்கே பிடிச்சி இருக்கும் எல்லாம் தட்டு. நான் வீடியோ முடிச்சுட்டு கடைசியாக வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை பிடிங்கிட்டு இருப்பான். நான் அப்போ இருந்தேன்னா நான் அதை எடுத்து உங்களுக்கு வீடியோவோட என்ன சொல்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம ஓட்டும் போது அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போயாகணும்.
மாப்பிள்ள போயிட்டு ஓரத்துக்கு வந்துரு. ஓகே நம்ம கடை சுற்று ஒரு சுற்று அங்கேருந்து அறுத்துட்டு வந்தோம்ல, அது நல்லாவே எடுக்கலை. ஸோ அதனால் போயிட்டு இன்னொரு வேட்டை வாடா, அப்படியே வெளியே போயிட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. சரி மாமா அப்படின்ட்டு போய்க்கிறோம். ஓகேம்பா கடைசி சுற்று எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எத்தனை சாரி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சுற்றுல இந்த வயல் முடிஞ்சுது. அந்த ஓரம் எடுத்துகிட்டு போக சொன்ன மாப்பிள்ளையை. அதில் நிறையா பேருக்கு நிற்கிது ப்ரோ, அதனால தான் மாப்பிள்ளை எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு. எப்படி எடுக்குன்னு பார்ப்போம். அறுக்குதுடா. இந்த வாட்டத்தில் சாஞ்சிருந்ததுனால வரணும் எடுக்கல போடும். அதனால் இப்போ போனால் அடுத்த கோல் பண்ணணும்டா. இன்னும் 4 பேருக்கு சொல்லணும். அப்புறம் இந்த சாரி குத்தும் போதே அப்படியே நின்றுச்சுன்னா நான் வரும்போது காலில் தள்ளி பார்த்துட்டு வந்தேன், அப்படியே கிடக்குது. சார் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருது. ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகுமா இதுக்கு? இதில் தான் கெட்ட பேர் ஆகிட்டார். இந்த இடத்துல பாருங்க தட்டு அறுக்கலை, போன இடம் மாட்டலை. இப்போ எடுக்கிறான் பாருங்க, நல்லா அறுக்க வச்சுட்டு எப்படி ரப்பம் பிடிச்சி அதை அறுக்கும் பாருங்க. சரிதா? நல்லா தட்டி எடுத்து இருக்குதா? சரிக்கா ட்ராயிங் அதே மாதிரி இந்த இடத்துல நிற்கிது. இதெல்லாம் எடுத்துரும், கம்ப்ளீட்டாக எடுத்துரும். வேறு அரிசி எடுத்து எடுக்குதா? அதான் எப்படி எல்லாம் உள்ள போகிற அப்பத்தில் மாட்டுதா? எல்லாத்தையும் எடுத்துரும். ஒரு சின்ன தப்பு பண்ணுறது தான் கெட்ட பேர் ஆகுறது. இல்லைப்பா அவனை ஏப்பவுட்டாக இருக்கணும், கையிலே அறுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய் டாடா. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா? ஓகேன்பா, 1 மணி நேரம் ஆயிடுச்சான். கட்டுற ஓட்டுறது எந்தெந்த பூமி செஞ்சுக்கெல்லாம் பூமிக்கு வெளியே போடுறது. மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது சுத்தம் பண்ணால் தான் நாங்கள் ஓட்டுவோம், இல்லைன்னா ஓட்ட மாட்டேன் அப்படின்ட்டான். பாதாள குடி என்ன பண்ணுறது? இதெல்லாம் என்னைக்கு வெட்டி இவங்க சுத்தம் பண்ண போகிறாங்க. அதனால் ஓட்டுறா மாப்பிள்ளை எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறா அப்படின்னு. மாறிக்கா அந்த பக்கம் வர குத்து ஒன்று இருக்குது. இந்த பக்கம் மாறி இது போனது தெரியுது ப்ரோ. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அவ்வளோதான். அப்படி உண்டுமா இவரே அண்ணான் போட்டு அவ்வளோதான். என்ன உருவி
நான் எதுக்கு உருவத்துக்கு போகிறேன்? இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வீட்டில் போய் அறுவடை போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சு. ஏன் தோல் தீட்டான் நான் போ.